பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினத்துல நம்ம ஆவிக்குரியவர்களின் இருதயத்தின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து இன்னைக்கு நம்ம தியானிப்போம். 1 தீமோத்தேயு அத முதல்ல நம்ம அந்த ஆவிக்குரிய இருதயத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். முதல்ல நம்ம பாவின்னு ஒத்துக்கொள்ளணும். அப்பதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இயேசுவை விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அதற்கு அடையாளமாக நமக்கு என்ன அருளப்படும்? பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நமக்கு யாரு முத்திரை போடப்படுறோம்? பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்படுகிறோம். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப நம்ம பாவின்னு ஒத்துக்கணும். அப்புறம் ரட்சிப்பின் வசனத்தை கேட்டு மனம் திரும்பணும். அப்புறம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது நம்ம பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் வருகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் கீழ் ஒருவருடைய வாழ்க்கை வரும்போது அங்க என்ன செய்யுமா? பலவித மேன்மைக்குரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன. நம்ம எப்படி ஆகிறோம்? புது சிருஷ்டியாய் மாற ஆரம்பிக்கிறோம். அதத்தான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ப்ராசஸ்க்குள்ள வரும்போதுதான் நம்ம புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகுது. நம்முடைய மனதின் விருப்பங்களும் செயல்பாடுகளும் மாற்றம் பெற ஆரம்பிக்கின்றன. அப்ப என்ன ஆகும்? நம்ம இருதயம் என்ன ஆகும்னா ஆவிக்குரிய இருதயமாக மாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆவிக்குரிய இருதயமாய் மாறும்போது அந்த இருதயத்தின் தன்மை எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, அதாவது மனிதனுடைய இயற்கையான இருதயம் தேவனை ஆழமாக அறிந்து கொள்ள இயன்றதல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்குமா? தேவனை அறிவதற்கான தன்மை கொண்டதாக மாறுகிறது. அப்போ தேவனை அறியும் ஆர்வம் கொண்ட இருதயமாக அது மாறுகிறது. 1 கொரிந்தியர் 2:12. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியா நமக்குள் வரும்போது தேவனை அறிவதற்கான தன்மை கொண்டதாக அந்த இருதயம் என்ன செய்யுது? மாறுது. அப்போ தேவன் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்மை அறிந்து கொள்ளும் அறிவை கொடுத்தால் ஒழிய அவன் அவரை சரியாக அறிந்து கொள்ள முடியாது. தேவன் நமக்கு வெளிப்படுத்தலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதத்தான் நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பாத்தீங்களா? அவர்தான் நமக்கு அவரை அறிந்து கொள்ளும்படியான ஆவியை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்.
கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? அவரை அறிகிற அறிவிலை வளர முடியாது. இப்ப நம்ம பைபிள் காலேஜ் எல்லாம் படிச்சா கூட அது நாலேஜ் தான் நமக்கு கொடுக்குமே ஒழிய, தேவன் தான் என்ன செய்வாரு? பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்கு அவரை அறிகிற அறிவை வழங்கி கொண்டே இருக்கிறார். அப்போ தேவன் பரிசுத்த ஆவியின் வழியாக எந்த அளவிற்கு அறிகிற அறிவினை நம்ம வழங்குகிறாரோ அந்த அளவிற்கு தான் நம்ம உண்மையான தேவ அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு நம்ம உதாரணமா பார்த்தோம்னா, நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் இத்தனைக்கு அவன் ஒரு பிரீஸ்ட், ஆனா அவனால அதை அறிந்து கொள்ள முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 5-7. யோவான் 3, 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அப்ப பாருங்களேன், நிக்கோதேமுக்கு சொல்றாரு இந்த மாதிரி பிறக்கணும்னு. அவன் உடனே என்ன சொல்றான்? திரும்ப வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியுமா அப்படின்றான். அதாவது அந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவரின் துணை இல்லாமல் முடியாது. அப்போ உண்மையாக நம்ம மனம் திரும்பி ரட்சிப்பை தேடி இயேசுவினால் மீட்கப்பட்ட அனுபவம் பெற்றவன் தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். தேவ நியாயங்களை விளங்கி கொள்ள முடியும். அப்போ தேவனை அறியும் ஆர்வம் அந்த இருதயத்தின் தன்மையாக இருப்பதால் அவர்களின் வாழ்க்கை என்ன செய்யுமா? நற்குணங்களாலும் நல்ல பண்புகளாலும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். முதல்ல ஆவிக்குரிய இருதயத்தின் தன்மை என்ன செய்யும்? தேவனை அறிகிற அறிவுல ஆர்வம் கொண்டு பரிசுத்தாவியான உதவியோடு அவரை அறிந்து கொள்ளும் போது அறிய அறிய அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் நிறைந்த வாழ்க்கை அவனுக்குள்ள வந்துவிடும். இரண்டாவது, அந்த ஆவிக்குரிய இருதயத்தின் தன்மை எப்படி இருக்குன்னா, ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவிக்குரிய தூண்டுதல் அவனுக்குள்ள உண்டாகும். அதாவது ஆவிக்குரிய மனிதனுடைய இருதயத்தின் பிரதானமான தேடல் தேவ ஐக்கியமாகவே இருக்கும். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளணும். தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய சமாதானம், தன்னுடைய நம்பிக்கை, பலன், திருப்தி எல்லாமே தேவனை மையமாக கொண்டுதான் அவனுக்கு இருக்கும். இப்ப தேவனை தவிர வேற எதுனாலையும் அவனால திருப்தி அடையவே முடியாது. என்ன செய்தாலும், அவன் சந்தோஷப்பட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்வான்? தேவனை தேடுகிற அந்த இருதயம் மாறும். அந்த இருதயம் தேவனை தான் தேடும், தேவனுடைய ஐக்கியத்தை தேடும். எப்படா ஆண்டவர் சமூகத்துல உட்காரலான் இருக்கும். அவருடைய சந்தோஷத்தை தேவனோட பகிர்ந்து கொள்ளணும், அவருடைய சமாதானத்தை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும், அவருடைய நம்பிக்கை தேவன், எல்லாமே அவனுக்கு தேவனாதான் இருக்கும். அந்த ஐக்கியம் அந்த இருதயத்துல உண்டாகும். அப்ப தேவனை தேடுகின்ற இந்த ஆவிக்குரிய தன்மை என்ன செய்யணும்? இந்த உலக பிரகாரமான பல தவறான காரியங்களை தேடுகின்ற பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுகிறது. இப்போ நம்மளுடைய சந்தோஷத்துக்கு உலகத்துல உள்ள காரியங்களோ, படங்களோ, இல்ல இங்க ஊர் சுத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவனுடைய தேடல் எப்பொழுதுமே தேவனுடைய ஐக்கியத்தையே பிரதானமாக கொண்டிருக்கும். நலமானவைகளையும் நன்மையானவைகளையும் மேன்மையானவைகளையும் தேடுவதற்கு அந்த இருதயம் வகை செய்கிறது. அப்போ நமது வாழ்க்கை தேவன் கனப்படும் விதமான தன்மையோடும் அமைப்போடும் அழகோடும் இருக்கின்றதா என்று தேவன் பார்க்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கை உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடுதா, உலக பிரகாரமான நம்பிக்கையை தேடுதா அப்படின்னு கர்த்தர் பார்ப்பாரு. ஆனா நம்முடைய இருதயம், அதாவது நம்முடைய இருதயம் ஆவிக்குரிய ஒரு இருதயமாக, அந்த ஆவிக்குரிய தன்மை கொண்டதாக இருந்தா நமது வாழ்க்கை என்ன செய்யும்னா, எந்த காரியம் செய்தாலும் தேவனை அது கனப்படுத்துமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த தூண்டுதல் இருக்கும். அப்போ தேவன் பார்ப்பாரு,
அவனுடைய அந்த தேவனை கனப்படுத்தும்படியான தன்மையும் அழகும் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். அப்போ எதை செய்தாலும் அது தேவனுக்கும் அவருடைய நல்ல வார்த்தைகளுக்கும் முதல் கணம் கொடுக்கும் தன்மையை கொண்டு இருக்கிறதா என்று அந்த இருதயம் பார்க்கும். அப்போ அவருடைய நியாயங்களையும் தேவனை அலட்சியம் செய்யும் விதமாக நடந்து விடக்கூடாது என்ற விழிப்புணர்வு காணப்படும். சரிங்களா? அப்ப ரெண்டாவது அந்த இருதயத்தின் தன்மை எப்படி இருக்குமா? தேவனை தேடுகின்ற இருதயம், தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் இருதயம், எந்த விதத்திலும் தேவனை கனவீனப்படுத்திடக்கூடாது, அவருடைய நியாயங்களையும் அவருடைய தேவனையும் என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் செய்து விடக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும். தேவனை கனப்படுத்தும் தன்மையோடு இருக்கும். அப்போ எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் இதுல கனப்படுவாரா, ஆண்டவருக்கு இது மகிமை உண்டாகுமா, தேவனை எந்த வித துக்கப்படுத்தி விடாம இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் என்ன செய்யும், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அந்த ரொம்ப ஜாக்கிரதையாய் விழிப்புணர்வோடு இருக்கும். அப்போ அதுதான் அது ஆவிக்குரிய இருதயம். அடுத்து அந்த ஆவிக்குரிய இருதயத்துல என்ன காணப்படும்னா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயமாய் இருக்கும். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற ஆவிக்குரிய தன்மையை கொண்டதாக இருக்கும். மனிதர்களின் நடுவில் நிகழும் ஏராளமான தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமே என்னன்னா, தேவனுக்கு பயப்பட வேண்டிய தேவையை உணராத ஒரு கடினமான இருதயமாகும். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு தான் ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா அந்த அடிமை மாதிரி பயப்படுறது கிடையாது, தேவனுடைய பார்வையில் ஜாக்கிரதையோடு வாழ்வதாகும். எப்படி நம்ம முதல்ல படிச்சோம்ல, அந்த தேவனை தேடுகிற இருதயம் எப்படி இருக்கும், அவரை கனப்படுத்தணும், அவருக்கு மகிமை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா விழிப்புணர்வோடு இருக்குது பாத்தீங்களா, அதுதான் பயம். தேவனுடைய பார்வையில ஜாக்கிரதையோடு வாழ்வதுதான் பயம். மற்றபடி ஐயோ ஹிந்துஸ் மாதிரி ஐயோ இதை செய்யலன்னா சாமி அடிச்சிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கர்த்தரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடக்கூடாது என்ற ஜாக்கிரதை உணர்வோடு இருப்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக்க கேட்டவனே என்ன பண்ணா, சொந்த மகனே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பலியிட முன் வந்தான். அதுதான் அந்த அன்பினால வருகிற அந்த மரியாதை. அப்போ தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு பயம் நம்மை தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஊக்குவிப்பதோடு தேவன் வெறுக்கும் தவறான காரியங்களை தவிர்த்து விடுவதற்கும் நமக்கு பலத்தை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பலன் வேண்டும், இல்லைன்னா முடியாது. அதை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்போம். ஆனா அதை செய்யாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை என்ன செய்யும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி இருப்பதற்கான ஒரு பலத்தை நமக்கு, ஒரு ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் ஆலயத்துக்குள் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இருதயங்கள் ஆவிக்குரிய இருதய தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம நம்மளையே நம்ம சோதித்து பார்க்கணும், நம்ம இருதயம் ஆவிக்குரிய தன்மை உள்ளதா இருக்குதா. ஆவிக்குரிய தன்மை உள்ளதா இருந்தா அது அந்த இருதயம் எப்படி இருக்கும், தேவனை அறியும் ஆர்வம் கொண்ட இருதயமா இருக்கும். எதுக்காக நம்ம ஒவ்வொரு மெசேஜையும் கேட்கிறோம், ஒவ்வொரு பாடல்களை கேட்கிறோம், ஒவ்வொருத்தர் ஆண்டவரை பத்தி பேசும்போது கேட்கிறோம். எதுக்காக கேட்கிறோம், ஆண்டவரை குறித்து அறியணுன்ற வாஞ்சை. அந்த வாஞ்சை என்ன செய்யும், அந்த வாஞ்சை தான் என்ன எப்படி இருக்கும், ஆவிக்குரிய இருதயத்தின் தன்மையா இருக்கும். அப்ப நம்மளை செக் பண்ணிக்கலாம், நமக்கு எதிர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கர்த்தரை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஆவிக்குரிய இருதயம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நமக்கு எப்படி இருக்கணும், தேவனை தேடுறோமா, தேவனுடைய ஐக்கியத்தை நாடுறோமா, எப்படா தேவனுடைய சமூகத்துல உட்காரலாம், எப்படா நம்முடைய காரியங்களை தேவனிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாமே நம்ம நம்பிக்கை, நம்ம சந்தோஷம், நம்மளுடைய சமாதானம், நம்ம எல்லாமே கர்த்தரோடு பகிர்ந்து கொள்ளணும்ன்றது வாஞ்ச இருக்கும்.
மனிதனோட பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, எல்லாத்தையும் ஆண்டவரோட பகிர்ந்து கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறோமா அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன செய்யும்? நம்ம இருதயம் தேவனோடு ஆவிக்குரிய இருதயமாக இருக்கும். அடுத்து நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம், அதாவது ஜாக்கிரதை உள்ள இருதயமா இருக்கா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது என்ற ஜாக்கிரதை இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதுல ஜாக்கிரதையா இருக்கிறோமா? அவர் வெறுக்கும் காரியங்களை செய்யாம இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குதா, பலம் நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்குதா? கர்த்தருக்குள் இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் ஆலயக்குள் இருக்கிறோம்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் விரும்புகிறபடி ஆவிக்குரிய ஒரு இருதயமாக, ஆவிக்குரிய தன்மை உள்ள இருதயமாக நம்ம இருதயம் இருக்க வேண்டும். அப்போ நம்ம அனுதினமும் நம்முடைய இருதயம் நல்ல ஆவிக்குரிய இருதயமா இருக்குதா என்பதை செக் பண்ணி கொள்வதற்குதான் இந்த காரியங்களை நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும்.